ஹலோ, சொல்லுப்பா. எங்க பாருக்குற? இதோ இங்கே தான். நீ சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டியா? முக்கியமா அந்த பொருள் வாங்கிட்டியா? வாங்கிட்டுப்பா. சரிப்பா, ஓகேப்பா. சரி சரி, வீட்டுக்கு வந்துரு. இதோ வர. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்தும் வரும். ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும். சொல்லுங்க சாமி. சாமி எங்கே இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நாளைக்கு வேற இருமுடி நல்லபடியாக கட்டிட்டு நல்லபடியாக ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடணும். இல்லை சாமி, அதில் தான் ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்லை சாமி, பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி இறண்டாங்களா? ஐயோ, எப்போ? நேதான் சாமி இறந்தாங்க. அது தீட்டம் ஆயிடுச்சு, அதனால் மாலையும் அவுக்கிற மாதிரி இருக்கும். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இல்லைன்னா எப்படி சாமி? அவளை நம்பி தான் இருந்தேன். என்ன பண்ணுறது இப்போது? அதான் சாய் சாமி வராருல சாமி, அவர் கூட நல்லபடியாக போயிட்டு வாங்க. சாமி அவர் வராரு தான், ஆனால் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்குமா சாமி? சரி சாமி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கோங்க, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க சாமி. சரி சாமி.
இருமுடிக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனை. இதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா போய் சாமியை பார்த்துட்டு வரணும். சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா. சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா. குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொன நினைச்சு ஏப்பா, என் வீட்டு பிரச்சனை தீரணும். மலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா. காந்தமலை ஜோதியானவா. நல்லபடியாக சாமியை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். யோ, நீங்க எனக்கு எதுவுமே பண்ண மாட்டல. எப்பவுமே எங்களை மாதிரி ஜனங்கள்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டல. நான் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன்னு சொல்லி தான் உனக்கு மாலை போட்டேன். அதுக்காக நீ ஒரு உதவி கூட பண்ணலையா? உனக்கு நான் அவ்வளவு பண்ணையா? இதெல்லாம் சொல்லக்கூடாதுதான். சொன்னாச்சும் உனக்கு புரியுதான்னு பார்க்கதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். என் வீட்டு கஷ்டத்துக்கு தான் உனக்கு வேண்டிட்டு நான் மாலை போட்டேன். அதுல ஒரு கஷ்டம் கூட தீரலையா? என்னையா பாவம் பண்ணுவாங்களாம்? ஏழையா போனது ஏன் தப்பாயா? போயா, இது சாமியை வேணும், ஒரு மண்ணும் வேணும். அம்மா 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 பிச்சை போடுங்கம்மா. அம்மா 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 தர்மம் போடுங்கம்மா. அம்மா 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 அம்மா